யூடியூப்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மைக்கு இந்த மைக்கு எல்லா கெசட்ஸுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த வகையில எனக்கு தெரியும் பார்க்க போறீங்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அதாவது மொபைலில் மட்டும் எடுக்கிறீங்கன்னா இது ரெண்டையும் உள்ள லாக் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதாங்க ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக அப்படிங்கிற மாதிரி. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இந்த உள் பக்கம் இது இப்படி வர்ற மாதிரி பண்ணிடணும், துணிக்குள்ள வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அது இப்படி வச்சுக்கலாம். என்ன ரன்னிங்கில் போனீங்கனாலும் அது விழுக்கு அது ஆன் ஆகிடுச்சா. ஒரு ஸ்டுடியோ செட்டப்புக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை நம்ம சின்னதான இடம் தான், இதை வச்சு தான் பண்ணுறேன். இதை நம்ம மாற்றலாமா என்னங்கிறத அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் ரிவ்யூ பண்ணுங்கள். நான் ஏதாவது சொதப்பி இருந்தேன்னா தயவுசெய்து திட்டிடாதீங்க. அப்புறம் இதோடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வெளியில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி அதையும் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் பேசுகிறது கேட்குதா? க்ரீன் லைட் சும்மா சிங்கிள் டச் தான் உங்களுக்கு. ஓடுறேன் பாருங்கள். அதாவது ஜனநாயகன் படம் பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ தூரம் ரிசீவர் கட் ஆகுதுன்னு தெரில, நான் கொஞ்சம் வைடாக போய்க்கிறேன்.